பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பக்குவமும் நிறைந்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, மேலும் இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, எப்படி செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும், எந்த தெய்வத்தை வழிபட்டா சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே மனதுல பலவித போராட்டங்களும் இருக்கும், அதற்கு நீங்களா தீர்வு எடுத்துப்பீங்க. இந்த மனதிலேயே தான் மற்றவங்களையுமே எடை போடக்கூடிய நபர்களா மகர ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. குறிப்பா சொல்ல போனா தைரியத்துக்கு பெயர் போனவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். உங்ககிட்ட தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சகிப்புத்தன்மை மிகவும் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு நீங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். செவ்வாய்க்கிழமையும் செந்தில் ஆண்டவரின் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. மேலும் உங்களுக்கு செந்தில் ஆண்டவர் பிடிக்கும் என்றாலும் செந்தில் ஆண்டவனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே மற்றவங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடியவங்க தான் நீங்க. பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். கோபம் அப்படிங்கிறது எளிதில் வராது. ஆனா கோபம் வந்துருச்சுன்னா உங்களோட கோபத்தை தாங்கிக்கிறதுக்கு எதிரிகள் கிட்ட தெம்பே இருக்காது. புலி பதுங்கிய பின் பாயும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க தாங்க. எப்பேற்பட்ட போராட்டங்களையுமே தனிமையா நின்று துணிவா செயல்படுத்தக்கூடியவங்க தான். போராட்டத்தை கூட சாதனையா மாற்றக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள். உங்ககிட்ட அளவு கடந்த சகிப்புத்தன்மை இருக்கும். அந்த சகிப்புத்தன்மையால தான் நீங்க நிறைய விதமான செயல்களை நன்மையான செயல்களா மாத்திட்டு இருக்கீங்க. இந்த நன்மையான செயல்கள் தொடர்ந்து நீடிக்கவும் நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியா வரக்கூடிய பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும். இவங்க கிட்ட நிறைய பேர் போன் மூலியமாவே இவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில அவங்களுடைய தொழிலும் சரி, குடும்பம், வியாபாரம் அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து இப்போ அவங்க ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்குமே இந்த நம்பர் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில நீங்க தீர்வு பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல ஒரு உதவியா இருக்கும். இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தகவலை கொடுக்கும், பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்ப உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கறத நாம விரிவா பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஒவ்வொரு வேலையிலுமே ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால கவனமா யோசிச்சு செயல்படுறது நல்லது. எந்த ஒரு செயலியுமே சரியா செய்து முடிக்காத அளவிற்கு சூழ்நிலை உருவாகலாம். உங்களுடைய தேவையற்ற சவகாசத்தின் மூலம் உங்களோட வாழ்க்கையின் பாதை கூட மாறலாம். அதனால தேவையற்ற கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிடாதீங்க, உஷாரா இருங்க. அரசுக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையை கூட இருக்கிறவங்க தூண்டுவாங்க. அந்த ஒரு தவறான எண்ணத்திற்கு மட்டும் உங்களோட மனதை அலைப்பாய விடாதீங்க. நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை நெருங்காது. முடிஞ்ச வரைக்கும் உங்க கூட இருக்கிற பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடங்க. குறிப்பா இளைஞர்கள் உங்களோட பெத்தவங்களோட அணைவணைப்புல இருக்கிறது நல்லது. அவங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரணும், மேலும் இந்த மாதிரி கெட்ட சவகாசத்துல இருந்து விடுபட்டு வெளிவரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தினமுமே நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகள் வரும். இந்த மாதிரியான கெட்ட சவகாசங்கள், கெட்ட எண்ணங்கள் எதுவுமே உங்களோட மனதுல தோன்றாது. நல்ல வழியில் மட்டுமே செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். கெட்ட விஷயத்தை சூரசம்காரம் செய்வது போல நரசிம்மர் வழிபாடு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட நண்பர்களை உங்ககிட்ட இருந்து விலக்கிடுவாரு. தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க, எல்லா விதமான நன்மைகளுமே நீங்க பெற முடியும். சரி, வாங்க நாம இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறத இப்போ நாம விரிவா பார்க்கலாம்.
மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தன்னோட முன்னேற்றத்துல உறுதியா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். இதுவரைக்கும் எல்லாமே நல்லா போனுச்சா அப்படின்னு கேட்டா நிறைய கேள்விக்குறிதான் இருக்கும். இனி எப்படி நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டா அதுக்குமே கேள்விக்குறிதான். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஒரு நேரத்துல ஒரு சில சமயத்துல யோகமான பலனையுமே கொடுக்கும், ஒரு சில நேரத்துல இறுக்கமான பலனும் இருக்கும். என்ன நமக்கு நேற்று இந்த விஷயம் நல்லதா இருந்துச்சு, இன்னைக்கு இந்த விஷயம் இவ்வளவு தடுமாற்றமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். எந்த ஒரு நிலையுமே நீங்க கொஞ்சம் கவனமா கையாண்டா நன்மைகளை பெற முடியும். தெளிவா சிந்திச்சு செயலாற்றினால் உங்களுக்கு சாதகமான பலனை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். எதிலையுமே நிலையானது அல்ல என்பதற்கு பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்பு. வாழ்க்கையை நாம உணர்வதற்கு நமக்கு ஏற்படும் பிரச்சனை தான் அடிப்படையாவே இருக்கும். அந்த ரீதியில இந்த மாதத்துல சூரியன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். மனதில இனம் புரியாத பயம், பிள்ளைகளால் தொல்லை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, உடல்நிலையில பாதிப்பு, இந்த மாதிரியான நெருக்கடி ஏற்படலாம். கவனமா இருங்க. வியாபாரத்திலையுமே உங்களோட எதிரிகள் ஏதாவது நெருக்கடிகளை கொடுப்பாங்க, கவனமா இருங்க. இதனால நீங்க எளிதாக நடந்து வந்த வேலைகள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாகும். ஒவ்வொரு வேலையுமே இந்த மாதம் கொஞ்சம் போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். உத்தியோகத்திலும் சரி, நீங்க வியாபாரத்திலும் சரி, உழைப்புல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணும். மனதுல நிம்மதி வரணும் அப்படின்னா கவனமா எல்லா விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தணும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை தரம் நல்ல உயர்வுக்கு கொண்டு வரும். செலவிற்கு தேவையான வருமானம் வந்து சேரும். உறவினர்கள் உதவி தக்க சமயத்துல கிடைக்கும். புதன் சாதகமாக சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால எல்லா நேரத்திலையுமே சாதகமான பலன் கிடைச்சாலுமே நீங்க கவனமா இருக்கணும். முன்னெச்சரிக்கை செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு இந்த மாதம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். தொழில் விரிவு செய்வதற்கு எதிர்பார்த்த பணம் கை வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களுமே கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிச்சு காணப்படும். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் போலதான் வாழ்க்கைக்குள்ள 2 பக்கத்தையுமே அறிந்து முன்னேற்ற பாதையில நடைபோடக்கூடியவங்க நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் போராட்டமான மாதமா அமையும். ஏன்னா ஒவ்வொரு வேலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும். தேவையில்லாம ஏதாவது நெருக்கடிகள் வரலாம், வீண் பிரச்சனை வரலாம், எதிர்பாராத சங்கடங்கள் உங்களை வாட்டி வதைக்கலாம். அதனாலதான் நீங்களுமே எல்லா விஷயத்திலுமே கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையுமே நீக்கிடுவார். குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நல்லது. ஒரு சிலர் எல்லாம் தவறான வழியில் சென்று சட்ட சிக்கல்களுக்குள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும், கவனமா இருங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்யறதுனால உடல் நிலையில ஒன்று விட்டு ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும். சின்ன உடல்நல கோளாறா இருந்தாலும் நீங்களா வீட்டு வைத்தியம் செய்யாம மருத்துவர் அணுகிறது நல்லது. ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தால் அவமானம் ஏற்படலாம். செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால விழிப்புணர்வோடு செயல்படுறது அவசியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வேலை, உங்கள் குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த மாதத்தை நீங்க நகர்த்தினா நல்லது. வீண் பிரச்சனை எதிலையும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்துல யாரையும் நீங்க பகச்சிக்காதீங்க. உங்களோட வார்த்தைகளையும் சரி, உங்களோட செயல்களையும் சரி கோபத்தை காட்டாதீங்க. அது கொஞ்சம் நீடித்த பிரச்சனையை உருவாக்கிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு போனா நல்லதா இருக்கும். தனியார் நிறுவன ஊழியர்கள் கூட பணிபுரியறவங்களுக்கிட்டையும் சரிங்க, நிர்வாகத்துக்கிட்டையும் சரிங்க, அனுசரிச்சு சென்றால் நன்மையை நீங்க பெற முடியும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனை இந்த காலகட்டத்துல உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கும். புதிய நட்புகளால் வாழ்க்கையின் திசை மாறும். 6ஆம் இட குருவால் மனம் சங்கடப்படும் நிலை வரலாம். குருவின் பார்வை ஜீவன குடும்பஸ்தானத்திற்கு உண்டாகும் பொழுது வியாபாரம் நல்லபடியா முன்னேற்றத்தை காணும். அந்த சமயத்துல குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை வரும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை கூட சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை, தைரியம் உண்டாகும். அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்தது சாய்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் இந்த மாதம் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் நீச்சமாகும் பொழுது இன்னுமே கொஞ்சம் கஷ்டம்தான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது போல ஒரு சில பிரச்சனைகள் இருந்து நீங்க தப்பிக்கவும் முடியும். அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் செவ்வாய் பகவானோடு இணையும் பொழுது உடல் நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படலாம்.
மேலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் குடும்பத்தில் குழப்பம் வரும், கவனமா இருங்க. வார்த்தைகள்ல வீண் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் உருவாகலாம். பண வரவுல தடைகள் உண்டாகலாம். கிரக சஞ்சாரங்கள் இந்த நேரத்துல உங்களோட உடல்நிலையை மையப்படுத்தி ஏதாவது உடல்நல குறைவுகள் வரலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற செந்தில் ஆண்டவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நன்மைகளை நீங்க பெற முடியும். தடைகள் அனைத்தும் முடித்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் அதிகரிக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.